Hi guys, welcome to my channel Sandy Megandiar. Today வந்து class 16 types of bunch flower பார்ப்போம். bunch flowerனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவர் வந்து அதிலே கண்டினியூட்டி ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து ஒரு ஃப்ளவர் ஃபுல்லா போடுறோம்னா அந்த ஃப்ளவர் வந்து ஆஃப்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? 2 ஃப்ளவர் வந்து ஆஃப்ல இருந்து கண்டினியூ பண்ணி ஒரு 3 ஃப்ளவர்ஸ் கிட்ட அதிலே வரும். 3 இல்ல 2, 4 அந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூவா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒரே டிசைன்லயே யூஸ் பண்றது தான் பஞ்ச் ஃப்ளவர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பைரல் போட்டு அம்சே கொஞ்சம் லாங்கா கொடுத்துட்டு நார்மல் அந்த திலகம் ஷேப் லீவ்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த வந்து பெட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு அது ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு சைட்ல வந்துட்டு நான் சேம் இன்னொரு வந்து ஹாஃப்ல இருந்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஃபுல்லா உள்ள ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து கீழே தான் நான் ஷேட் பண்றேன். ஷேட் பண்ணிட்டு அதுக்கு சைட்ல என்ன பண்ண போறோம், நம்ம வந்துட்டு டியர் டிராப் தான் யூஸ் பண்றோம். ஸோ நான் வந்து ஒரு டபுள் லைன் வந்து ஒன்னோட ஒன் கனெக்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் கேப்ல வந்து லைன்ஸ் போட்டுட்டு அது ரெண்டு சைடுமே வந்து நான் டியர் டிராப் யூஸ் பண்ணிக்கிறேன். டியர் டிராப்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா போல்டா வைக்கணும். ஓகே, கிளியர். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேல போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி வந்து கீழே மேல வந்துட்டு நான் வந்து ஒரு கர்வ் மாதிரி ஒரு சைட் பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப கீழே போடும்போது அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியர். இப்போ நான் அதே மாதிரி கீழேயும் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா ஃபர்ஸ்ட் போட்ட ஃப்ளவர்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு நம்ம வந்துட்டு திக் ப்ரெஷர்ல வந்து நம்ம வந்துட்டு ஒரு நிலா ஷேப் போட்டோம்ல, ஸோ அதையே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் போட்டு ஒரு 3 கனெக்ட் ஆகுற மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கு சைட்ல வந்து 2 லீவ்ஸ்க்கு நடுவுல இருக்க கேப்ல நான் ஜஸ்ட் வந்து ஒரு டாட்ஸ் வந்து ஷேடிங்ல வைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஷேடிங் பாயிண்ட்ல நான் டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். அப்ப பார்க்கும்போது அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். ஓகே, செகண்ட் ஃப்ளவர்ல இருக்க 2 லீவ்ஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து டியர் டிராப் ஃபர்ஸ்ட் 2 அதுக்கப்புறம் 2 அப்புறம் 1 அப்படின்ட்டு ஒரே அந்த வி ஷேப்க்கு வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அதோட அந்த டிசைன்ஸ் ஃபினிஷ். இதுதான் பஞ்ச் ஃப்ளவர். ஓகே, இப்போ செகண்ட் நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கனெக்ட் ஆகுற மாதிரி. ஓகேவா? தேர்ட் வந்து செகண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. இது ஒன்னையும் கனெக்ட் பண்ணி ஒரு வந்து லீவ் மாதிரி வரணும். அப்போ இதோட லுக் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை போட்டுக்கிறேன். அதுல இருந்து ஆஃப் மாதிரி 2 பெட்டல்ஸ் 2 டிசைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கு சைட்ல இருக்க கேப்புக்கு நடுவுல ஒரு ஸ்பைரல் போட்டு நான் அம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அம்ஸோட சைட் கேப்ல அகைன் நான் ஒரு ஸ்பைரல் போட்டு அம்ஸ் போட்டு அதையுமே நான் 3 ஃப்ளவரா போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம நார்மல் ஃப்ளவர் 3 இது 3 போட்டிருக்கோமா? இப்போ நார்மல் ஃப்ளவர்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஒரு டிசைன் இருக்கு. அதுல இருந்து இந்த இந்த ஃப்ளவருக்கு வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கர்வ் மாதிரி உள்ள கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒரு சி ஷேப் மாதிரி போட்டு அதுல நான் வைன்ஸ் டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இப்போ நம்ம அம்சம் ஆஃப் போட்டலாம். அந்த இடத்து 2 ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து நான் டியர் டிராப்ஸ் வந்து 2 2 ஒன்ஸ்ன்னு வந்து கண்டினியூ பண்ணி போட்டுக்கிறேன். சேம் அதே வந்து மேலேயும் வந்துட்டு அந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுல இருக்க கேப்ல நான் சேம் அதே வந்து டியர் டிராப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைட் சி போட்டதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற வந்து கேப்ல வந்து ஜஸ்ட் வந்து அந்த வந்து நார்மல் ஃப்ளவரும் அம்ஸ் போட்ட டிசைனும் மீட் பண்ற இடத்துல ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டு நம்ம டாட்ஸ் வச்சுப்போம். அதே மாதிரி இந்த சைடு வந்து இருக்கிற அம்ஸ் டிசைன்ல ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் போட்டு டாட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு நடுவுல இருக்க கேப்ல வந்துட்டு நம்ம வந்து வைன்ஸ் டிசைன் தான் யூஸ் பண்றோம். லைன்ஸ் போடாம வெறும் டாட் மாதிரி வச்சு போடுறோம். ஓகேவா? கிளியர். இப்போ தேர்ட் டிசைன் வந்து ஜஸ்ட் வந்து நான் ஸ்பைரல் போட்டு அதுக்கு கீழே வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி 2 சைடும் போட்டு அது கனெக்ட் ஆகுற மாதிரி போட்டுட்டு இப்போ அதுக்கு வந்து 2 சைடுமே வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து சின்னதா ஒரு வளைவு மாதிரி போட்டு ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு நம்ம வந்து சிம்பிள் பெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தோம்ல, சேம் அதே தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சின்னதாகவும் அதுக்கு மேல கொஞ்சம் பெருசாவும் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, இது கண்டினியூ பண்ணிட்டு நான் வந்து ஃபுல்லா வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஷேடிங் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் கீழே வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து கீழேயும் அதுக்குள்ள இருக்க பெட்டல்ஸ்லயும் கீழே வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் ஷேட் பண்ணிட்டு நம்ம மேல இருக்க பெட்டல்ஸ்ல வந்து திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அதுல இருந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து 2 பெட்டல்ஸ்க்கு நடுவுல இருக்க கேப்ல ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல வந்து நான் வந்து அம்ஸ் போட்டுட்டு சேம் இதே லீஃபே தான் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, இதே பெட்டல்ஸ் தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஷேட் பண்ணிட்டு இப்போ இந்த பெட்டல்ஸோட சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட்ல வந்து நான் லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த லீஃப் டிசைன் ஆல்ரெடி நம்ம வந்து லீஃப் டிசைன் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் வந்து டபுள் கர்வ் போட்டு மேல வந்து ஒரு அந்த திலகம் ஷேப் வர மாதிரி நான் வந்து ஷார்ப்பா போட்டுட்டு உள்ள வந்து டபுள் லைன் வந்து ஒன்னையும் குறுகி ஜாயின் பண்ண மாதிரி போட்டு இது வந்து நம்ம அந்த கர்வ்ல வந்து ஷேட் பண்ணிக்க போறோம்.
ஓகேவா? கர்வ்ல ஷேட் பண்ணிட்டு, அதையும் சேம் திக் பிரஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஃபில்லிங்ஸ்ல வந்து நான் வந்து ஸ்பைரல் டிசைன் தான். ஃபர்ஸ்ட் 3 அதுக்கப்புறம் 3 அப்புறம் 2 1. அந்த வி ஷேப் வர மாரி போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இந்த சைடுல நம்ம லீஃப் போட்டோம்ல, அதுக்கு மேல வந்து சேம் நம்ம அதே ஸ்பைரல் டிசைன் தான் கன்டின்யூ பண்ணிக்க போறோம். ஓகேவா? இப்படி பண்ணும்போது அதோட வந்து கிரியேட்டிவிட்டி இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இதே மாரி தான் நம்மளும் ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆட் பண்ணி அந்த பஞ்ச் ஃப்ளவர நம்ம எந்த அளவுக்கு பெருசா கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போணும். ஓகேவா? நான் இந்த கிளாஸ்ல ரொம்ப சிம்பிளா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா புரியிற மாரி ஒவ்வொரு டிசைனுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாரி ஆப்போசிட் சைடுமே நான் வந்துட்டு லீஃப் டிசைன் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த லீஃப் டிசைன் போட்டு நம்மளுக்கு மேல இருக்க கேப்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? டியர் டிராப்ஸ் வைக்கலாம். இல்லன்னா வந்து வைன்ஸ் டிசைன்ஸ் போடலாம். இல்லன்னா சேம் இதையவே மேலேயும் கன்டின்யூ பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த லீவ்ஸ்க்கு அதுக்கு அப்புறமேட்டுக்கா ஜஸ்ட் ஒரு கர்வ் மாரி நல்லா சி மாரி வளைச்சு, அதுக்கு மேல வந்து கொஞ்சம் டாட்ஸ் வச்சு நான் வந்து டியர் டிராப் மாரி எடுத்துட்டு, அதுக்கு நடுவுல இருக்க கேப்ல வந்து அகைன் நான் வந்து கொஞ்சம் கர்வ் குட்டி குட்டியா வந்து ஒரு லைன் வந்து வளைச்சு போட்டு டாட்ஸ் மாரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு 3 எனக்கு வருது. நான் 3 வச்சுட்டு, அதுக்கு வந்து மேல கொஞ்சம் கேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நான் வந்து ஷேடிங்ல டாட்ஸ் வைக்கிறேன். நான் டாட்ஸ் வைக்கல. ஷேடிங் பாயிண்ட்ல டாட்ஸ் வைக்கிறேன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாட்ஸ் வேற, ஷேடிங்ல டாட்ஸ் வைக்கிறது வேற. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். ஓகே. இப்போ 4த் டிசைன். 4த் டிசைன் வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பைரல் போட்டு, அதுக்கு மேல வந்துட்டு நம்ம சேம் மேல யூஸ் பண்ண அதே பெட்டல்ஸ் தான் நம்ம இதுல கன்டின்யூ பண்ணிக்கிறோம். இத கன்டின்யூ பண்ணிட்டு, இது என்ன பண்ண போறோம், அகைன் அதுக்கு மேல வந்து சேம் இதே. இத வந்து நான் 3 டைம்ஸ் வந்து நான் மேல மேல நான் கன்டின்யூ பண்ணிட்டே போறேன். இது நம்ம 3 டைம்ஸ் கூட இல்ல 4, 5 அதோட கூட யூஸ் டிசைன்ஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு நம்ம பாதியில கைய வர பொறுத்து மாரி இருக்கு. நம்ம போடுற இன்னொரு வந்து டிசைன்ஸ ஃப்ளவர்ஸ் பொறுத்து இருக்கு. கன்டின்யூ ஓகேவா? பண்ணிக்கிறேன். இதையும் நான் இப்ப வந்து சேம் நான் 3 வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் 3 தான் டைம்ஸ் கன்டின்யூ போட்டுட்டு பண்ணிக்கிறேன். நீங்க இதுல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, இந்த 3 ஃப்ளவர்ஸ் வந்து ஒண்ணையும் மீட் பண்ற மாரி கூட போடலாம். ஓகேவா? நான் வந்து இத அப்படியே கன்டின்யூ பண்ற மாரி போட்டிருக்கேன். அகைன் வந்து இப்ப இது 2த்துக்கும் இருக்க கேப்ல இருந்து நான் இன்னொரு ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த 3 ஃப்ளவர்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டா போட்ட பெட்டல் இருக்குல்ல, அதுல வந்து ஃபுல் திக் பிரஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த 2 ஃப்ளவர்ஸ்க்குமே நமக்கு வந்து பாதி வரும். ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு நம்ம ஃபுல்லுமே ஹைலைட் பண்ணணும். அப்பதான் அதோட வந்து நம்ம ஆஃப் போட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து லுக் வந்து கிராண்டா தெரியும். ஓகேவா? இல்லன்னா ஒரே ஈவனா இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. இப்ப இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்ப நம்ம வந்து இந்த 3 ஃப்ளவர்ஸ்மே ஒண்ணு மீட் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு, அம்ஸ் போட்டு அதுக்கு மேல வந்து குட்டி குட்டியா டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே. அப்படி இருக்கும்போது அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாவே காட்டும். ஓகேவா? இந்த மாரி தான் நம்ம ஓனா வந்து ஒவ்வொன்னுத்தையும் கிரியேட் பண்ணி போணும். இப்ப நாங்க வந்து அம்ஸ் போட்டிருக்கேன்ல, அங்க நீங்க வந்து நான் ஸ்பைரல் போட்டு அம்ஸ் போட்டு டிசைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க அங்க அது யூஸ் பண்ணாம ஜஸ்ட் டியர் டிராப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வைன்ஸ் டிசைன்ஸ் இருக்கலாம். இல்லையா அகைன் வந்து அந்த 3 ஃப்ளவர்ஸ் குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டோம்னா, அது கூட நம்ம போடலாம். நம்ம வந்து ஓனா நெறைய கிரியேட் பண்ணலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டிய பொறுத்து தான் நம்ம போடுற டிசைன்ஸுமே இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இந்த டிசைன்ஸ் ஃபுல்லா நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். எல்லா பெட்டல்ஸுமே நான் ஷேட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 3 டிசைன்ல வந்து கீழ ஷேட் பண்ணோம். இதுல எல்லாமே நம்ம மேல ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஷேட் பண்ணும்போது வந்து ஷேடிங் பாயிண்ட்ல தான் இருக்கணும். மெஹந்திய வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. நெறைய பேர் ரிலீஸ் பண்றீங்க. ஓகே. ரிலீஸ் பண்ணாம போடுங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் 5த் டிசைன் வந்து உங்களோட ஓன் டிசைன்ல எனக்கு வந்து ஒரு பஞ்ச் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு எனக்கு வந்து ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணணும். ஓகே. அவ்வளவுதான் இந்த வீடியோ. பாய் கைஸ்.